சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளையும் அவமானங்களையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த பங்குனி மாதத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க முழுமையா தவற விடுறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுத்து உங்களை உச்சத்துல ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுலயும் முக்கியமா இந்த மாசத்துல பணம் சம்பந்தமான நெருக்கடியில இருந்து நீங்க வெளியே வரப்போறீங்க, கடன் நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியே வரப்போறீங்க, குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்தும் ஓரளவுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது. நீங்க ரொம்பவே உற்சாகமா இருக்க போறீங்க, ஆக்டிவா இருக்க போறீங்க, சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் ஓடி ஆடி செய்ய போறீங்க. நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பங்குனி மாசத்துல நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்களும் கவலைகளும் முழுமையா விலகி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவும் இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த பங்குனி மாசத்துல உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில புதன் பகவான் வந்து உட்கார்ந்திருக்கார், சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்திருக்கார், சனி பகவான் வந்து உட்கார போறார், ராகு பகவானும் உட்கார்ந்திருக்கார், போதா குறைக்கு சூரிய பகவானும் உட்கார்ந்திருக்கார். அதாவது இந்த பங்குனி மாசத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில வந்து உட்கார போறாங்க. இந்த 5 கிரகங்கள்ல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு சில நெருக்கடிகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரே ஒழிய மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியான லாபத்தை தான் கொடுக்கும். சுக்கிர பகவான் தொழில் ரீதியா ஒரு சில செலவுகளை ஏற்படுத்துவார், விரைய செலவுகளை ஏற்படுத்துவார். இன்னும் சொல்ல போனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். அதே புதனும் சூரியனும் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. மாதத்தோட பிற்பகுதியில சனி பகவானும் வந்து தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருவாரு அப்படிங்கறதால தேவையில்லாத விரைய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செலவுகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பணவரவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். பணவரவுல எந்த விதத்திலயும் உங்களுக்கு குறைகள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பான பணவரவு கட்டாயமா இருக்கும். இந்த தேவையில்லாத விரைய செலவுகளை மட்டும் ஓரளவுக்கு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப விரைய செலவுகளா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க, குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க, குடும்பத்தோட சுற்றுலாக்கள் போறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, கோவில் குளங்களுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே போல நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கலாம். நிலம் வாங்குறதா இருந்தா அது சம்பந்தமான முயற்சிகள்ல இறங்கலாம். முக்கியமா ஏற்கனவே இருக்கிற வீட்டை பழுது பார்க்கறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட வாகனங்களை பழுது பார்க்கறதா இருந்தாலும் சரி இந்த பங்குனி மாசத்துல நீங்க தாராளமா செய்யலாம். தேவையில்லாத செலவுகள் உங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடியே உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையான சுப செலவுகளை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இவ்வளவு நாளும் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில யோக சனியா உட்கார்ந்திருந்த சனி பகவான் இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையான முறையில உங்களோட தொழிலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க நேர்மையான முறையில உங்களோட தொழிலை செய்யறீங்க அப்படின்னா சனி பகவான் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பார், நல்ல விதமான வளர்ச்சியை தொழில கொடுப்பார். தொழில எதிரிகளோட வளர்ச்சியை தடுத்து உங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்துவார். முக்கியமா தொழில் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்கள்ல 2 மடங்கா பெருக்கி கொடுப்பார் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம்.
அதே சமயம் உங்களோட தொழில நீங்க நேர்மையா இல்லாம, யாருக்கும் உண்மையா இல்லாம, ஏனோ தானோன்னு தொழில செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா தொழில நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் மூலமா உங்களுக்கு எந்த வகையிலும் லாபங்கள் கிடைக்காது. முழுக்க முழுக்க பண இழப்பும் மன வேதனையும் மட்டும்தான் தொழில கிடைக்கும். தொழில முன்னேற்றம் அப்படிங்கறதே இல்லாம போயிடும். முக்கியமா உங்களால தொழில தொடர்ந்து நடத்தவே முடியாம தொழில கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை கூட சனி பகவான் ஏற்படுத்தி விட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்கள அன்பா நடத்துங்க. உங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட பொறுமையாவும் நிதானமாவும் இருக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் யாருக்கிட்டையும் கோபப்படாதீங்க, எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. முக்கியமா உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் வெளியில பேசிக்காதீங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நேர்மையா வேலை பார்க்கிற எல்லா மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல நீங்க எதிர்பார்க்கிற சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த பங்குனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல அது சம்பந்தமான முயற்சிகளை தாராளமா எடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே சனி பகவானோட அருளால நல்ல விதத்துல வெற்றிகளும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறதா இருந்தா கூட உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சிறப்பான வேலை வாய்ப்பு இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த பங்குனி மாசத்துல இல்ல. எல்லா கிரகங்களுமே உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் சுத்தி தான் இருக்குது. அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு இந்த பங்குனி மாசத்துல வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில சின்ன அளவிலான மனஸ்தாபங்கள் அல்லது மனக்கசப்புகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் இந்த பங்குனி மாசத்துல இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களோட சொந்த பந்தங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துலயும் அவங்க மூலமா உங்களுக்கு எந்த வகையிலும் லாபங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்கள் யாருமே உங்களுக்கு உதவிகரமா இருக்க மாட்டாங்க. அவங்க மூலமா தேவையில்லாத பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். முக்கியமா உங்களோட தாய் வழி சொந்தங்கள் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த பங்குனி மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளோ பெரிய அளவுல மருத்துவ செலவுகளோ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பருவகால நோய்கள் ஏற்பட்டு அது மூலமா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வேணா இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் மாதத்தோட தொடக்கத்துல கண்டிப்பா இருக்காது. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில தவிர்க்க முடியாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமா மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட மருத்துவ செலவுகளும் 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில மிதுனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. முக்கியமா சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. நேரத்துக்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. சாப்பாட்டை தள்ளி போட்டு தேவையில்லாத வியாதிகளை இழுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்ணீரும் வேதனையும் முழுமையா விலகி மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.